ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரீவொர்க் ஆம்ப்ளிஃபையர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயம் பேசலாம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையர் செய்கிறோம் அப்படின்னா, அது நம்ம ஒரு ஃப்ரீ டைமில் அதை ரசித்து கேட்குறதுக்காகவும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக கேட்குறதுக்காகவும், அல்லது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவும் மட்டும்தான் ஆம்ப்ளிஃபையர் செய்வோம். அப்படி ஒரு சிலர் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம வீட்டில் கொஞ்சம் சவுண்டாக இருக்கணும், அந்த மாதிரி லைக் பண்ணி கேட்குறதுக்கும் ஒரு சிலர் மேக்ஸிமம் ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணுவாங்க. இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையரை மேக் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் யூடியூப்பில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல் இருக்குது. எப்படி ஆம்ப்ளிஃபையர் செய்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்குது. நீங்கள் ஈஸியாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் செஞ்சிடலாம். ஓகேங்களா? யார் வேணால் செய்யலாம். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாட்டு பாடுது அப்படின்னா, அந்த பாட்டை நம்ம எந்த அளவு டிஸ்டர்ப் பண்ணாமல், அதில் இருக்கிற மியூசிக் நோட்ஸும் சரி, அதில் இருக்கக்கூடிய வாய்ஸ் கிளாரிட்டியும் சரி, எந்த அளவு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அதை வெளியே கொண்டு வரன்றது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயமே. அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய யூடியூப்பில் இப்போ புதுசு புதுசாக வந்துட்டுருக்குறாங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமாக பேசுகிறாங்க. பயங்கரமாக பேசும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஓகே இவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இவங்ககிட்ட பயங்கர சூப்பராக ஆம்ப்ளிஃபையர்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவங்க இடத்துல கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கிறதும், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் இடத்துல ஒரு மாதிரி இருக்கும்னும் நிறைய பேர் நம்மக்கிட்டே கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோனில் கேட்கக்கூடிய ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். எப்படி அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபோனில் எடுத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஃபோனோ இல்லது ஒரு ஹையர் எண்ட் பட்ஜெட்டில் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதில் கேட்கக்கூடிய ஆடியோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதோடைய மைக்கோட சென்சிட்டிவிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் மேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் முதற்கொண்டு எல்லா டெக்னீஷியனும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்தந்த இடத்துக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த செட்டை கொண்டு போய் அவங்கக்கிட்ட ஒர்க்கு கொடுத்தாலும், ஒரு இடத்துல எப்படி பாடுதோ, உங்கள் இடத்துல அந்த மாதிரி ஒரு 90% பாட வச்சுருவாங்க. அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனுக்கு உள்ள வித்தியாசமும், பிகினராக இருக்கிறவங்களுக்கு அந்த வித்தியாசமும். நான் செய்யக்கூடிய ஆம்ப்ளிஃபையரை நானும் நிறைய இடத்துல எடுத்து போய் போட்டு பார்த்துருக்குறேன். ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் செல்ஃபி ஆடியோவுக்கு கூட போய் போட்டு பார்த்துருப்பேன். அதில் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, என் இடத்துல என்ன ரிசல்ட்டு கேட்டனோ, அதே ரிசல்ட்டு தான் அவர் இடத்துல இருந்துச்சு. என்ன ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்து அவர் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. என் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சப்வூஃபர் இதில் ஒரு டீப் பேஸாகவும் இருக்கும், ஒரு ஸ்மூத்னஸாகவும் இருக்கும். அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா, சப்வூஃபர்லேயும் இருக்கும், லெஃப்ட் ரைட்லேயும் இருக்கும், சரவுண்ட்லேயும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் செய்யக்கூடிய ஆடியோவில் இருக்கும். அதே மாதிரி அவர் செய்யக்கூடிய ஆடியோலையும் இருக்கும். அவர் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன் செய்யக்கூடிய ஆடியோலையுமே இருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2050 கொடுத்தீங்கனாலும் என்கிட்ட கேட்கக்கூடிய ஆடியோ அப்படியே தான் இருக்கும். என்ன அது கொஞ்சம் ஆடியோ டெப்த் இல்லாமல் கொஞ்சம் சன்னமாக பாடுற மாதிரி இருக்கும். இது எஸ்டிகே மாடியூலு, டிரான்சிஸ்டர் மாடியூலு இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா, ஆடியோவோட குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா மாறும். நம்ம நினச்ச மாதிரி ஆடியோ கிளாரிட்டியாக மாற்றலாம். இதை ஏன் நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு ஒரு வாரம் தான் இருக்கும். இதோடைய காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 25,000 என்னமோ அவர் சொன்னார். பட் ஆனால் 25,000க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ தான் உள்ளே இருக்குது. இதில் டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இதில் ஒரு 6 ஃபெட் இருக்குது, இதில் ஒரு 6 ஃபெட் இருக்குது, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஃபெட் இருக்குது, இங்கே ஒரு 4 ஃபெட் இருக்குது. இது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா,
இதுக்கு நீங்கள் ஒரு 35035 அல்லது ஒரு 40040 ஒரு 15 ஆம்பியர் கொடுத்தீங்கன்னா தான் இதோடைய ஒரிஜினல் ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிறது வாங்கி போட்டிங்கன்னா சப்பு எடுக்கும். ஆனால் அது சப்வூஃபர் மாதிரி இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 30030 வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஒரு 10 ஆம்பியர் என்னமோ இருந்தது. டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆம்பியரில் இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் ஆன் பண்ணும்போது இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சத்தம், ஒரு ஹம்மிங் சத்தம் வந்துக்கிட்டே இருந்தது. நான் இங்கே போட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து நல்லா இல்ல. அதே மாதிரி வால்யூம் ஏற்றும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆயிருது. ட்ரிப் ஆயிருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிருது. இதெல்லாம் வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆம்பிளிஃபையர் அந்த செய்யக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த செட்டு வந்து நமக்கு பாடினா போதும் அப்படின்ற ரேஞ்சில் தான் இப்போ இருக்கிற பிகினர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா தியரிட்டிக்கலாக நிறைய அவங்க வந்து படிச்சுட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேசக்கூடிய கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக போகும். இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன பேசுனே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் செஞ்சுருக்கிற ஒர்க் எவ்வளோ தான், இப்படி தான் பாடும், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கும். பட் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பயங்கர வந்து சூப்பராக செஞ்சுருக்கிறோம், தரமானதாக செஞ்சுருக்கிறோம், அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா தெரிக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டைலாக்லாம் போட்டு பேசுகிறாங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் பேச வரதில்லை. காரணம் என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆம்பிளிஃபையர் தான் பேசணும். நாம் எப்போவுமே வந்து நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு நம்ம எப்போவுமே சொல்லக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம என்ன வேணால் வாயில் ஈஸியாக சொல்லிடலாம். பட் நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பேசிக்ஸ் திங்ஸை கரெக்டாக கற்றுக்காமல் வர்றது தான் இதுக்கான ரீசன். அந்த பேசிக்கான விஷயம் நமக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னா ஒன்று நம்ம எங்கேயாவது வேலை செஞ்சுருக்கணும், இல்லை அதை பற்றின ஒரு அடிப்படை நாலேஜ் நமக்கு இருந்திருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் யூடியூப்பை பார்த்துட்டே இந்த ஃபீல்டில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணிகிட்ருக்கவங்களும் இருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லலை. இதில் வந்து நீங்கள் கற்றுக்க நிறைய போய்கிட்டே தான் இருக்கும். நானுமே ஒவ்வொரு நாளைக்குமே இந்த ஃபீல்டில் வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். எனக்கும் வந்து புதுசு புதுசாக ஒரு பிரச்சனைகளும் வந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்பிளிஃபையரில் பாடுற மாதிரி இன்னொரு ஆம்பிளிஃபையரில் கண்டிப்பாக பாடவே பாடாது. நான் மட்டும் இல்லை, எந்த டெக்னீஷியனாக தான் சொல்லுவாங்க, ஒரு 10 செட்டு செய்கிறாங்க அப்படின்னா 10 செட்டுக்கும் ஒரே டிரான்ஸ்ஃபார்மரு, ஒரே பவர் ஆம்ப்பு, ஒரே மாதிரி பண்ணால் கூட அந்த 10மே ஒரே மாதிரி பாடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாடாது. ஏன் அப்படின்னா அதில் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸும் சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து மாறிச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ வந்து அப்படியே சேஞ்சஸ் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசெண்ட் டேஸில் ஒரு 2-3 வீடியோ சேனலில் பார்த்தேன். ஒரு ஹம்மிங் நாய்ஸை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த தம்பி வந்து நல்லா தான் பேசியிருந்தார். பட் ஹம்மிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எர்த்தால் தான் வருது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியோடைய ரேட்டிங்கும் டிசியோட அந்த ஹெட்ஸ் ரேட்டிங்கும் மேட்ச் ஆகலன்றலாம் சொல்லியிருந்தார். அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த இடத்துல வந்து நம்ம டோட்டலாகவே வந்து ஏசிலேருந்து டிசியாக மாற்றிடுறோம். ஏசிலேருந்து நமக்கு டிசியாக மாற்றிடும் போது பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு டிசி செக்ஷனில் தான் வேலை செய்யுது. அந்த டிசி செக்ஷனில் எர்த்து வந்து லீக்கேஜாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு முடியாமல் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஒரு எர்த்து மேட்சிங்கில் இருக்குது. அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் வருமே தவிர்த்து நீங்கள் தியரட்டிக்கலாக படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுவும் இல்லாமல் ஒரு சில போர்டெலாம் வந்து டோட்டலாகவே வந்து எர்த்திங் வந்து டோட்டலாகவே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எர்த்தை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக அடிச்சினாலே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும்னு மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது வந்து கிடையவே கிடையாது. உங்களுக்கு கிரவுண்டு வந்து எக்ஸஸாக போனாலும் உங்களுக்கு ஹம்மிங் வரும், கம்மியாக போனாலும் உங்களுக்கு அது இஷ்யூ வரும். அதோடய ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு வரும். இந்த மாதிரி கிரவுண்டில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட்டோட கிரவுண்டையும் 24 வோல்ட்டோட கிரவுண்டையும் மெர்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஹம்மிங் வரும். ஒரு சில நேரத்தில் அதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது வராது.
இந்த மாரி ஒவ்வொரு ஆம்பிளிஃபையருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். நான் வந்து செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையர் எது நான் பாடி கிரவுண்ட் நான் குடுக்க மாட்டேன் வண்டி செட்ட தவிர்த்து. ஏன் அப்டின்னா, நான் வீட்டுக்கு செய்யக்கூடிய ஆம்ப்ல பொறுத்தவரைக்கும் கிரவுண்டுன்றது ப்ராப்பரா ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்குது அப்டின்னா, அதில டோட்டலா வந்து ஒரு எண்ட் லூப்ல முடிஞ்சிரும். அதே மாரி ஒரு சில ஆம்ப்ல வந்து செய்யும்போது எனக்கு வந்து ஹம்மிங் வரும். ஒரு சில இதில வராது. ஒரு சில நேரத்தில சென்டர்ல மட்டும் வரும். இந்த மாரி ஹம்மிங் வந்து ஜாஸ்தியா வந்து வெவ்வேறு விதமா வந்துகிட்டே இருக்கும். ஒரு ப்ரீபோர்டு வேற சேஞ்ச் பண்ணுவேன். அதனால ஒரு ஹம்மிங் சவுண்ட் வரும். அதனால ஏன்னு பார்த்தோம் அப்டின்னா, இங்க இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரோடைய டிசி கெப்பாசிட்டரோட வேல்யூவும் சரி, இன்னொரு போர்ட்ல இருக்கிற டிசி கெப்பாசிட்டர் வேல்யூவும் சரி, அது வந்து மேட்ச் ஆகாது. அதனாலேயுமே பார்த்தீங்க அப்டின்னா, ஹம்மிங் இஷ்யூ வந்து கண்டிப்பா வரும். அதனால இந்த மாரி நெறைய விஷயம் நம்ம ஹம்மிங்க பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பெர்சன்ட்ட நீங்க குடுத்து வேலை செஞ்சு அந்த ஆடியோ ரிசல்ட்ட கேட்கறதுக்கும், இப்ப தான் வந்து YouTubeல ஒரு சில வீடியோலாம் பார்த்துட்டு தியரிட்டிக்கல் நாலேட்ஜா இருக்கிறவங்களும் இருக்கக்கூடிய ரீசன் வந்து இதுதான். நீங்க வந்து கேட்கலாம், "உனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமான்னு?" கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சத நான் வந்து கரெக்ட்டா செஞ்சுட்டு இருக்கிறேங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கஸ்டமருக்கு என்ன வேணும்? அந்த சாங் வந்து எப்படி பாடணும்? பாடுனா, நான் செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையர் வந்து எப்படி பாடணும்? அந்த ட்ரிபிள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க குடுத்த ஒரிஜினல் ரெக்கார்டிங் இதில தான் இருக்குதா? இல்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குதா? சப்வூஃபருடைய பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நான் செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையர்ல அது ஹார்டா இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். ஒரு மாரி ஸ்மூத்னஸா இருக்கும். பட் அந்த வெயிட் இருக்கும். ஒரு சில ஆம்பிளிஃபையர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தர்ரு தர்ருன்னு வர மாரி இருக்கும். அதே மாரி ஒரு சில மாஸ்டர்ல நீங்க பாதிக்கு மேல ஏத்துனா உங்களால ஆம்ப வந்து உங்களால கேட்க முடியாது. பட் நான் செய்ற ஆம்பிளிஃபையர்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் செய்ற மெத்தட்ல வந்து உங்களுக்கு நீங்க நீங்க ஃபுல்லா வச்சாலும் உங்களுக்கு அந்த ஆடியோன்றது உடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய மெத்தட்ல தான் இருக்குது. இதுவே வந்து நீங்க ஒரு பிகினர்ஸ்ட்ட குடுத்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஆடியோ வந்து கண்டிப்பா வந்து உடையும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய வயரிங் மெத்தடும் சரி, யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்புமே சரி. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நீங்க வேணும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க ஒரிஜினல் எஸ்டிகேல செய்யுங்க, அல்லது எஸ்டிகே மாடியூல்ல செய்யுங்க. அதுவும் இல்லாம ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர சூஸ் பண்ணுங்க. அதிலேயே வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ஆம்பிளிஃபையர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டோட்டலா எடுத்து நம்ம ரீவொர்க் தான் பண்ண போறோம். இதில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்ப்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா, எம்எஸ்கே உடைய 6 சேனல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே மாரி சப்வூஃபருக்கு அவர் எம்எஸ்கே பிராண்ட்லேயே போட சொன்னனால நம்ம அத போட்டுடுறோம். இதில இருக்கக்கூடிய இந்த 6 ஃபெட்டும் சரி, அந்த 5 சேனலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் சேல் பண்ண சொல்ட்டாரு. உங்களுக்கு யாருக்காவது இந்த பவர் ஆம்ப் வேணும் அப்படின்னா, நீங்க தாராளமா நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது நீங்க WhatsAppல கூட கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இத கொரியர் கூட வச்சு விட்டுர்றேன். அவருக்கு என்ன அப்படின்னா, இப்போ தான் செஞ்சேன். இதில இருக்கிற காஸ்ட் வந்து வேஸ்ட் ஆக வேணாம். அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரு சொன்னாரு. நம்ம வீடியோஸ் எல்லாம் அவரு பார்த்துட்டு தான், நீங்க வந்து எம்எஸ்கேதே போட்டுருங்க அப்படின்னு சொன்னனால தான் நாம அத போடுறோம். நம்மளுடைய ஒரு ரிசல்ட்ட கஸ்டமர் கேட்டு சாட்டிஸ்ஃபை ஆன அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஜெட்டும் சரி, அதில இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே அத எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவேன். நான் ஆர்டர்ஸ் வந்து எப்படி எடுப்பேன் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் கேட்குறாரு, இல்ல ஃபுல் பேக்கேஜ் கேட்குறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின், அவங்க கிட்ட ஆல்ரெடி ஆம்பிளிஃபையர் இருக்கா? இல்ல கேட்டுருக்கீங்களா? இல்ல இப்போ தான் செய்ய போறீங்களான்னு கேட்பேன். நெக்ஸ்ட்டு அவங்களோட வீடோட சைஸ் கேட்பேன். அந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் வீடா? இல்ல தார்ஸ் வீடா? இல்ல ஷீட் போட்ட வீடா கேட்குறேன். ஏன் இந்த மாரி கேட்குறேன் அப்படின்னா, சப்வூஃபர்லாம் ஷீட் போட்ட வீட்ல வச்சோம் அப்படின்னா, அதோட ஃப்ரீக்வன்சி கரெக்ட்டா மேட்ச்ல மேல அட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வராத மாரி நம்ம வந்து சப்வூஃபர் வந்து மேட்ச் பண்ணணும். இவ்வளோ விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இத வந்து நீங்க தியரிட்டிக்கலா படிச்சுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால அத வந்து சக்சஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு விஷயம் நீங்க பிராக்டிகலா செஞ்சு பார்க்க மட்டும் தான் உங்களுக்கு இதில உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் இந்த ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13, 14 வருஷமா இருக்கிறேன். நான் இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா நான் இன்னும் கத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு பவர் ஆம்ப் வந்து பர்ன் அவுட் ஆயிருது. ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகுது. நீங்க செய்ற மெத்தட்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நானும் ஃபேன் எக்ஸாம் செஞ்சு பார்த்தேன். எனக்கு வந்து பவர் ஆம்ப்ல கம்ப்ளைண்ட் ஆச்சு. நெறைய பேர் வந்து என்ட்ட பர்சனலா கால் பண்ணி கேட்குறீங்க. ரீசன் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் மேட்சிங் தாங்க எல்லாமே காரணம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் போர்டே வந்தாலும் அதோடைய நெகட்டிவ் ஃபீட்பேக்கோடைய வேல்யூ நீங்க கரெக்ட்டா மேட்ச் பண்ணிட்டீங்க, பயாசிங் ஸ்டேஜ்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த போர்டு வந்து ஹீட்டே ஆகாது. அந்த மாரி ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. இந்த மாரி இந்த பயாசிங் வோல்டேஜ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஃபீட்பேக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து வோல்டேஜ் வந்து வைக்கணும். இந்த விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் இருக்குது.
இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் உங்களுக்கு அது வரும். நீங்கள் தியரிட்டிக்கலா பார்க்கறதுக்கும், ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்ல வந்து பிகினர்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு செட்டை செஞ்சு, அதை வந்து பலவிதமா நீங்கள் ஆல்டர் பண்ணி பாருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆம்பை வந்து குடுக்க முடியும். எப்பவுமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் நம்மளுடைய காஸ்ட்டில தான் போகணுமே தவிர்த்து, கஸ்டமருடைய காஸ்ட்டில போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆம்பிளிஃபையரை குடுத்து அவங்க நிம்மதியா பாட்டு தான் கேட்கணுமே தவிர்த்து, ஒவ்வொரு டைமும் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது அவங்க திட்டிக்கிட்டோ, இல்ல மனசுல நினச்சுக்கிட்டோ வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த வேலை வந்து சக்ஸஸே ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஆசைக்கு செஞ்சு அது அவங்களுக்கு வந்து அத வெறுப்பே உண்டாக்கிரும். இந்த மாரி இருக்கு அப்படின்ற பட்சத்தில அவங்களுக்கு அந்த பாட்டு கேட்கறன்ற ஒரு எண்ணமே போயிரும். அந்த மாரி என்ட்ட நெறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க. பல பேர்கிட்ட குடுத்து நானும் செஞ்சு குடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் வேணும் அப்படின்ற பட்சத்தில நான் அவங்க வீட்டுக்கே போய் நேர்ல கூட நான் வந்து ஆல்டர் பண்ணி குடுத்துருக்கிறேன். இந்த மாரி தான் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஆம்பிளிஃபையர் எப்பவும் சொல்றேன் பாருங்க, நீங்க ஒரு பிகினர்ஸுக்கு குடுக்குற மாரி இருந்தா, நீங்க ஒரு மினிமம் பட்ஜெட்ல குடுத்தீங்க அப்டின்னா, அவங்களால எவ்வளோ பெஸ்ட்டா முடியுமோ அந்த அளவு பெஸ்ட்டா பண்ணி குடுத்துருவாங்க. இதே ஒரு ஹையர் பட்ஜெட்ல போறீங்க அப்டின்னா, நீங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளுகிட்ட நீங்க குடுங்க. அதே மாரி மார்க்கெட்ல எந்த போர்டு வந்தாலும் சரி, நீங்க வாங்கி போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட்ட வந்து கொண்டு வாங்க. நான் பார்த்தீங்க அப்டின்னா, வசந்த் பிராண்ட்ல இருக்கிற ஹெச்டி சரவுண்டும் சரி, ஆல்ஃபா பிடியும் சரி, நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு சில ஆம்பிளிஃபையர்ல பார்த்தீங்க அப்டின்னா, டிரான்சிஸ்டர் பிடியும் யூஸ் பண்ணுவேன். கேஎம்எஸ் உடைய வாய்ஸ் கண்ட்ரோல் பிடியும் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்டின்னா, இடத்துக்கு தகுந்த மாரி சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் தான் அந்த ஆடியோ வந்து கரெக்ட்டா இருக்கும். ஒவ்வொரு போர்ட்லயும் நம்ம செய்யக்கூடிய ஆல்டரும் சரி, அதில இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, கண்டிப்பா மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு போர்டோடைய மேனுஃபேக்சருடைய மைண்ட் ஆஃப் திங்கிங் இந்த மாரி டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். அதனால நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிளிஃபையர செய்யுங்க. செஞ்சுட்டு அதில என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்? மத்தவங்களோட நம்ம என்ன பெஸ்ட்டா நம்மகிட்ட இருக்குது? அப்படின்றத நீங்க சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு நல்ல டெக்னீஷியன் வந்து ஆயிடலாம். அதே மாரி தியரிட்டிக்கலா நீங்க எவ்வளோதான் வந்து பேசினாலும், அத பிராக்டிகலா செஞ்சு பார்க்கும்போது, அதில எக்கச்சக்கமான எரர் வரும். நானும் ஆரம்ப கட்ட காலத்தில வந்து அந்த மாரி தியரிட்டிக்கலா படிச்சுட்டு, பிராக்டிகலா செஞ்சு பார்க்கும்போது, அதுக்கு எனக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதனால ஒவ்வொன்னா கத்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமரோட காச வந்து வீணாக்காதீங்க வாங்கிட்டு. நீங்க உங்களோட ஆராய்ச்சிக்காக வந்து கஸ்டமரோடைய காசுல வாங்கி, இந்த போர்டு பிடிக்கலன்ட்டு அந்த போர்டு போட்டு, உங்களுக்கும் அதில லேபர் வந்து எதுவும் இல்லாம, அந்த வேலைய சும்மா செஞ்சு குடுக்குற மாரி வச்சுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பிளிஃபையர் ரிவ்யூ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு அதுதான் தோணுச்சு. ஸோ, அதனால இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணலாம் அப்டின்றத வந்து அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பிளிஃபையர நம்ம ரீவொர்க் பண்ணிட்டு, இதோடைய ஆடியோ ரிசல்ட் வந்து எப்டி இருக்குன்றத நம்ம வந்து லேட்டரா பார்க்கலாம். தேங்க் யூ.